ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா லெவிட்டோ ப்ரொஜெக்டர். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். லென்ஸு, சென்சார் முன்னாடியே இருக்குது. ஆன் ஆஃப் பட்டனு, இந்த ஆன் ஆஃப் பட்டன். ஆட்டோ ஃபோக்கஸ் ரிமோட்லேயே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டு பின்னாடி ஆடியோ ஜாக் ஒன்று, HDMI கேபிள் குத்துறது போர்ட் ஒன்று, USB போர்ட்டு, AV போர்ட்டு, IR கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஹீட்டெல்லாம் வெளியேற்றிருக்காங்க. பின்னாடியே பவர் சோர்ஸ்க்காக பவர் கேபிள் குத்துற போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபேனில் தூசி படிச்சிருந்ததுன்னா அதை துடைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அமுத்தி பிடிச்சோன்னா அது வெளியே வந்துடும். இங்கே வெளியில் எடுத்துகிட்டு இதையெல்லாம் துடைச்சிட்டு திரும்பவும் மாட்டிக்கலாம். இந்த ஹீட் அப்படின்னா தான் உங்களுக்கு வெளியில் போகும். இல்லைன்னா ஹீட்டு வெளியில் போக மாட்டாமல் இதை தடுத்து நிறுத்திக்கும். இதில் எடுத்துட்டு தொடச்சிட்டு திரும்ப அதில் மாட்டி அமுத்துனீங்கன்னா அது லாக் ஆகிக்கும். இதோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடுங்க.
ப்ரொஜெக்டரை மாற்றியாச்சு. இதை ஆன் பண்ணி பார்ப்போம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு. இப்போ பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஆன் ஆகிருச்சு. இதான் ப்ரொஜெக்டரோட ஹோம் ஸ்க்ரீனு. இது நீங்கள் செவுத்துலேயும் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க ஸ்க்ரீன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் செவுத்தில் கூட போட்டு பார்த்துக்கலாம். செவுறு நல்லா வெயிட் அடிச்சிருந்திங்கன்னா அதுவே போதுமானது. இது நமக்கு சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரொஜெக்டர்லேயும் கையில் மாற்றுற மாதிரி கீ ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கு இது வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வருது. ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமோட்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனு கரெக்டாக செட் ஆகிருச்சு. இது இல்லாமல் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூடியூப் இல்லை, யூடியூப் கிடையாது. யூடியூப் வர மாதிரி வாங்கணும்னா ரேட்டு இன்னும் அதிகமாகும். நம்ம யூடியூப் இல்லாமல் வாங்கியிருக்கோம். இதில் வந்து மிரர் ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம செல்லு கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ளூடூத் இருக்குது. மெமரி கார்டு மாற்றி பார்த்துக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு 480 அந்த மாதிரி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. 720 ஒரு சிலர் தான் சப்போர்ட் பண்ணுது. 1080 சுத்தமாக சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு எனக்கு HDMI பாக்ஸ் இருக்குது. நான் அதில் போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாங்கினா இன்னும் விலை ஜாஸ்தி அதிகமாகும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். மிரர் ஸ்க்ரீன் வந்து வயர்லெஸ் ஸ்க்ரீன் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு செல்லில் காஸ்ட்டுன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் செல்லு கனெக்ட் ஆகிக்கும். ப்ளூடூத் இருக்குது. நீங்கள் எஃப்எம்மோ இல்லைன்னா ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI இருக்குது. HDMI பாக்ஸ், MI பாக்ஸு, ஃபயர் ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ப்ரொஜெக்டர்லேயுமே ரிமோட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சா தான் ஒர்க் பண்ணும். இது ஒரு 2 அடி 3 அடி டிஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. மெமரி கார்டு மாட்டியிருக்கோம். அதில் போட்டு பார்ப்போம். Indian 2 இது 1080 சப்போர்ட் ஆகலை. சப்போர்ட் ஆகலை. 720 வந்து ஒரு சிலது மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. இந்த பிரிண்ட்டு வந்து 640x360 அந்த பிரிண்ட்டுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எனக்கு போதுமானது. உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் ஆகணும்னா ரேட்டு கூட வரும். ஃபார்வேர்டு உங்களுக்கு வந்து 16 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஃபார்வேர்டெலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. ரிமோட் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. மிரர் ஸ்க்ரீனு எப்படி ஆன் ஆகுறதுன்னு அதையும் பார்த்துக்கலாம். மிரர் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறதுக்கு வயர்லெஸ் ஸ்க்ரீன் இருக்குது. அதை நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் செல்லில் மேலேருந்து இழுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு காஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு செல்லு கனெக்ட் ஆகிரும். நீங்கள் இதில் வந்து வீடியோ, ஆடியோ, அப்புறம் யூடியூப்பு, செல்லில் யூடியூப் போட்டுவிட்டு நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். செல்லுலேயும் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா செல்லுலேயும் ஓடும்.
ஆனால் உங்களுக்கு செல்லில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிரும். அதுவே ஒரு 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 நிமிஷம் ஓடும், அப்படியே அதுவே ஆஃப் ஆகிரும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா அப்புறம் ஸ்க்ரீன் ஆன் ஆகிக்கும். நீங்கள் அப்புறம் மாற்றிக்கலாம், எது வேணாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ஐ பாக்ஸு இல்லைன்னா ஃபயர் ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐயில் கனெக்ட் பண்ணிவிட்டு, என்கிட்ட வந்து எம்ஐ பாக்ஸ் இருக்குது, நான் அதிலே கனெக்ட் பண்ணி காமிச்சிட்றேன். ஹெச்டிஎம்ஐ அது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். எம்ஐ பாக்ஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எம்ஐ பாக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அதில் நெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் எதுனாலும் பார்த்துக்கலாம். அதுலேயே உங்களுக்கு எம்ஐ பாக்ஸ்லேயும் 1080 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். எம்ஐ பாக்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு மெமரி கார்டில் 1080 வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். 4K வரைக்கும் சப்போர்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு 1080 வரைக்கும் தான் இருக்குது. யூடியூப் வேணாலும் யூடியூப் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். 1080 சப்போர்ட்டுனா அது உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயில் சப்போர்ட் ஆகும். ஒரு சில படம் இது இன்னும் நீங்கள் அதிக காசு போட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும் கிளியரன்ஸு. இது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போட்டு இவன் மூஞ்சி கோணியை வச்சு சிரிச்சாலே எவன் கூடயாவது கெடுக்க போறான்னு அர்த்தம். இப்ப யார் குடி பார்க்க போறா? யார் குடியா? என்னப்பா ஜிட்டு மேல சின்ன ஸ்கிராச் ஆனா கூட அவன் அண்ணன் கம்ப்யூட்டர் உன்னை பீஸ் ஆகிடுவான். நானும் கண்ணில் கை வைக்கும் போது புல்லட் வச்சது. அப்பாடா பிரான்சிஸ், எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் காட்டி கொடுப்பேனா? ஸ்வீட். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் நீ என்ன காட்டி கொடுப்பியா? காட்டி கொடுப்பே நீ காட்டி கொடுப்பே நல்லா தெரியும். ஷூட் அவுட்டை யாரும் பார்க்கல. ஸ்லீப்பிங் பியூட்டி ஸ்டூடெண்ட் ட்ரீம் இருக்கு. அப்படியே ஸ்மூத்தா போயிட்டோம்னா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெவிட்டோ ப்ரொஜெக்டரை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.